அடைந்தவர்கள், கேட்பவர்கள், பேசுபவர்கள், அங்கே சென்று அதை சரிவர செய்பவர்களாக நாம் இன்று மாற வேண்டும். ஒரு பெண் யார் உங்களுக்கு தெரியுமா? ஒரு பெண் யார்? இப்ப நம்ம பார்த்தா ஒருவேளை கடவுளால் படைத்த ஒவ்வொரு மனிதனும் அழகாக இருக்கின்றார்கள். யார் என்ன பார்த்தாலும் நீங்க அழகா இல்லை யார் சொல்லுவாங்க? யாராவது சொல்ல முடியுமா? நான் அழகா இருக்கிறேன், கடவுளால் படைக்கப்பட்ட அவனை சாயில் படைக்கப்பட்டவன் எவ்வளவு அழகா இருக்கிறேன். ஆனால் நான் அப்படியெல்லாம் நினைப்பதில்லை. நீங்க படைப்பை எடுத்து பாருங்க. படைப்புல என்ன பார்க்கிறோம்? மிருகங்கள், பறவைகள் பாருங்க. யார் அழகா இருப்பார்? பெண்ணா ஆணா? பறவைகள்ல, மிருகங்கள்ல யார் அழகா இருப்பா? யார் அழகா இருப்பா? The female or the male? Male. சிங்கத்தை பாருங்க, என்ன அழகா அந்த முடியெல்லாம் வச்ச சிங்கம். சிங்கத்தை பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கு. ஆனா பெண் சிங்கத்தை பார்த்தா ஒரு நாயை போல இருக்கு, இங்க ஒண்ணு முடியில்லாம நாட்டுடைய போல இருக்கு. ஆனா ஆண் சிங்கத்தை பார்த்தா மேஜிஸ்டிக்கா இருக்கும், அழகா இருக்கும். மயில பாருங்க, ஆண் மயில் எவ்வளவு அழகா இருக்கும். அந்த பெண் மேல பார்த்தா கோழியை போல இருக்கும். மிருகங்கள்ல, பறவைகள்ல கடவுள் இப்படி படைச்சிருக்கிறார். ஆண் அழகா இருக்கிறார், அந்த இது ஃபீமேல் அழகா தான் இருக்கிறாங்க. ஆனா அவ்வளவு இருக்கும். ஆனா மனிதர்களை பார்க்கும்போது என்ன, பெண்கள் அழகா இருக்கிறாங்களா, ஆண்கள் அழகா இருக்காங்களா? ரெண்டு பேரும். என்ன ஏன் நீங்க சொல்றீங்க this girl is beautiful, this boy is handsome? ஏன் அவனையும் பியூட்டிஃபுல் ஏன் சொல்லாம இருக்கிறீங்க? girls are beautiful. அப்ப நான் பியூட்டிஃபுல் இல்லையா? என்ன handsome? அதுக்கு அர்த்தம் என்ன? handsome. பாருங்க, இதை நீங்க பார்க்கணும். நான் இது ஒரு பெரிய உண்மை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். ஆனால் கவனமா கேளுங்க. பெண்கள் அழகா இருக்கா, ஆண்கள் அழகா இருக்கிறாங்க. ஆனா இறைவன் அந்த பெண்களுக்கு அழகை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு அழகா அந்த பிள்ளை இப்ப போய் எவ்வளவு அழகா இருக்கு. இந்த பிள்ளைகளை எல்லாம் எடுத்து பாருங்க. பெண் குழந்தை நம்ம வட்டாரத்துல வந்திருக்கிறாங்க, எல்லாம் அழகா இருக்கிறாங்க. அவங்களுக்கு மூக்க பாருங்க, கண்ணை பாருங்க, அவங்களுக்கு கண்ணத்தை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கிறாங்க. இந்த அழகான பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. பெண் குழந்தை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் மனிதனை படைத்தார், இந்த படைப்பை படைத்தார். தொடக்க நூல் 1ஆம் அதிகாரத்தில் இதை பற்றி சொல்லப்படுகிறது இல்லையா? கடவுள் இந்த உலகத்தை படைக்க எத்தனை நாள் எடுத்தார்? எத்தனை நாள் எடுத்தார்? 6 நாள். 6 நாட்கள். அந்த 6வது நாள் கடைசியாக கடவுள் யாரை படைத்தார்? ஆணையும் பெண்ணையும் தன் சாயலால் படைத்தார். ஆணையும் பெண்ணையும் தம் சாயலால் படைத்தார். கடவுளுடைய சாயல் ஒரு நல்ல சாயலும், ஒரு கொஞ்சம் நல்லா இல்லாத கொஞ்சம் சாயம் அப்படி இருக்குதா? இல்ல, ஒரே சாயல். கடவுள் ஆணும் பெண்ணையும் தன்னுடைய சாயலால் படைத்தார். எல்லாரும் 2 பேரும் ஈக்குவல். இன்னும் தொடக்க நூல் 2ஆம் அதிகாரத்தில் கடவுள் படைக்கிறார், மனிதனை படைக்கிறார். எப்படி படைக்கிறார்? மண் எடுத்து ஒரு உருவத்தை உண்டாக்கி அதனுடைய மூக்கில் மூச்சு காற்றை ஊதுகிறார். அவருக்கு மூச்சு வந்து வாழ்க்கை வந்துவிட்டால் வாழ்வனாக மாறினார். அவருடைய பேர் என்ன? ஆதாம். இறைவன் ஆதாமை எங்க வைக்கிறார்? ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் அங்கே இருக்கிறார். புரியுதா? ஆதாமை அங்கே படைத்தார். ஆதாமுடைய துணையாளர் யார்? ஏவாவை படைக்கல. எல்லா பெண்களும் சொல்றாங்க ஏவாளை கடவுள் படைக்கலாங்க. ஆதாமை படைத்து ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். இங்க ஏவா வந்தார். அப்ப ஆதாம்
சேர்ந்து நான் சொல்றேன், இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மக்களின் வாழ்க்கை துணை யார்? யார்? கடவுள். எனவே கடவுள் அங்கே ஆதாமை பார்க்க வருகிறார் எதே தோட்டத்தில், இல்லையா? நான் வாசிக்கிறேன் இல்லையா? கடவுள் ஆதாமை பார்க்க வருகிறார், அவனோடு சுற்றுலாவுகிறார். The Lord God is coming, speaking to Adam. He is walking with him. He is spending time with him. There is friendship. There is communion. God is the companion of Adam. Adam is the companion of God. பிறகு என்ன ஆச்சு? ஆதாம் சேடா இருக்கிறான். ஆதாம் மகிழ்ச்சியா இல்லை. அதை ஆதாமுடைய துணைவர் கடவுள் அதை பார்க்கிறார். என்னுடைய துணைவன் மகிழ்ச்சியா இல்லையே, என்ன ஆச்சு இவனுக்கு? உடனே கடவுள் என்ன செய்கிறார்? படைத்த எல்லா பொருட்களையும் அவன் முன்னால் அனுப்புகிறார். எல்லா மிருகங்களும், எல்லா பறவைகளும், எல்லா ஊர்வன பரப்பன எல்லாம்